மறக்க முடியாத காலப்பசியாரம் பார்ட் 2. நாம ஸ்கூல் படிக்கும்போது கட்டாயமா நம்ம எல்லாரோடைய அம்மாவும் ஒரு முறையாவது இந்த பசியாரத்தை செஞ்சு கொடுத்துருப்பாங்க. இதுல பெருசா ரெசிபின்னு காமிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை, எல்லாருக்குமே இந்த ரெசிபி எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் இந்த பசியாரம் செய்யும் போது நிறைய பழைய நினைவுகள் வந்துச்சு. நான் ஸ்கூல் படிக்கும்போது என்னோட அம்மா அடிக்கடி இந்த பசியாரத்தை காலையில செஞ்சு கொடுப்பாங்க. கேப்ப சேமியா அவிச்சிட்டு அதில் தேங்காய் பூ, சீனி, நெய் இதெல்லாம் போட்டு கொடுக்கறது. அதே மாதிரி இந்த வெர்மிசிலையும் செய்வாங்க. ரெண்டுமே நான் வந்து 5 ஸ்டார் பிராண்ட் தான் வாங்கியிருக்கேன். ஒரு சில பேர் இந்த கேப்ப சேமியா அவிக்கிறதுக்கு முன்னாடி சேமியால நிறைய தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு அவிப்பாங்க. அந்த மாதிரி தண்ணி ஊற்றி ஊற வச்சோம்னா சேமியா வந்து நல்லா வெந்து ஒன்னோட ஒன்று சேர்ந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ என்னோட உமா இந்த மெத்தடில் தான் செய்வாங்க. சேமியாவில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கு பிறகு அவிச்சு எடுத்துருவாங்க. நம்ம இந்த மாதிரி அவிக்கும் போது அப்படி சேமியா வந்து உதிரி உதிரியாக பார்க்குறதுக்கே வந்து நல்லாயிருக்கும். நான் இதை அவிக்கிறதுக்கு இந்த அலுமினியம் ஸ்டீமர் தான் எடுத்திருக்கேன். நான் இந்த ஸ்டீமரை யூஸ் பண்ணுறத ஒரு சில பேர் பார்த்துட்டு அந்த தண்ணி ஊற்றி கொதிக்கிற அந்த பாத்திரம் வந்து ரொம்ப கலர் மாதிரி போயிருக்கு, நீங்கள் அதில் வந்து லெமன் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. இது வந்து அலுமினியம் ஸ்டீமர். நம்ம இதில் தொடர்ந்து லெமன் இல்லைனா வினிகர் யூஸ் பண்ணோம்னா கட்டாயமாக ஓட்ட விழுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு இது கலர் மாறினதுல எந்த பிரச்சனையுமே இல்லை, பட் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் தண்ணி ஊற்றுற பாத்திரம் மட்டும்தான் கலர் மாறி போயிருக்கு. மேலே இருக்க ட்ரே எல்லாமே சூப்பராக இருக்குது. இதில் மொத்தமாக 3 ட்ரே வந்து வரும். ஒரே டைமில் நிறைய வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்காக மேலே லிங்க் வந்து டேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் இன்ஸ்டாவில் பார்க்குறீங்கன்னா லிங்க்னு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டிஎம்ல லிங்க் வந்து அனுப்பி வைக்கிறேன். ஸோ ஒரு 20 நிமிஷத்தில் இந்த 2 சேமியாவும் சூப்பராக அவிஞ்சு வந்துடுச்சு. எனக்கு தெரிஞ்சு நிறைய வீட்டில் கேப்ப சேமியாவில் இந்த மெத்தடில் வந்து செய்வாங்க, பட் வெர்மிசிலியில் இந்த மாதிரி செய்வீங்களான்னு எனக்கு தெரியல. பட் நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணலன்னா ஒரு முறை கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க. இதுவுமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதில் ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காய் பூ சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு வந்து போட்டுக்கிறேன். அடுத்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சீனி சேர்த்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து கொஞ்சமாக நெய்யும் வந்து போட்டுக்கணும். இந்த சேமியா நல்ல சூடாக இருக்கும்போது இந்த தேங்காய் பூ, சீனி, நெய் எல்லாமே சேர்த்துக்கணும். அப்போ தான் அந்த சீனி, நெய் எல்லாமே மெல்ட் ஆகி சாப்பிட்றதுக்கு செம சூப்பராக இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்கன்னா கட்டாயமாக இந்த பசியாரத்தை காலை டைமில் செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்கள் கிட்ஸ் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது போல் இன்னும் நிறைய ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.